உங்க லைஃப்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் we started a startup and we are earning too. We are studying and we are earning. ஸோ அதனால நாங்கள் போத் பண்ணுறதுனால நாங்கள் கரியர்லையும் ஒன்றா போயிட்டுருக்கோம் அண்ட் ஸ்டடிங்லேயும் அட் த சேம் டைம் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஸ்டார்ட் அப் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் இந்த பொசிஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி என்ன ஆசை இருக்கு? நீங்கள் எங்களோட டிஷர்ட்லேயே பார்த்துருப்பீங்க என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நாங்களாம் லைக் நாங்கள் வந்து ஒவ்வொரு சேனல்ஸில் வந்து லைக் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ட்ரெயினர்ஸாக இருக்கோம். ஸோ வந்து அதை தாண்டி நாங்கள் we are a small startup production company. ஸோ we are doing event management and productions too. ஸோ அதனால் எங்களோட கம்பெனி நாங்கள் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. Now we are going to do a big films and short films too. ஸோ ஈவெண்ட்ஸுமே பெரிய பெரிய ஈவெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஸோ எங்களோட ஏஜஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே இவங்க சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அட் த சேம் டைம் அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இவங்க சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு, ஏன்னா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா more than 10+ years. ஸோ அப்படின்னும் போது நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கு.